கம்மியா சாப்பிடுறியா இல்ல கம்மியா தான் கிடைக்குதா? நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஒரு காரியம் பண்ணு, இப்போ இருந்து புது மருமகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிரு. நீங்க நீங்க இப்ப இந்த டீயா குடிங்க. சரியா ஹானா? நாங்க கிளம்புறோம். நீயும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வா. சரி. எனக்கு தெரியும் புகுந்த வீட்டுல உன்னை விட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா நீ வர ட்ரை பண்ணு. அப்புறம் சாரு, நான் ஒண்ணு சொல்லவா? நீ உன் மாமியாருக்கு அடிமையா இருக்கிறத முதல்ல விடு. எப்ப பார்த்தாலும் பாவம் உன்னோட மாமியாருக்கு பயந்து உன் முகம் வாடியே இருக்கு. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி. சரி சரி, வாங்க போலாம். நாங்க கிளம்புறோம் பெரியம்மா. அடுத்த தடவை வர்றதுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. பர்மிஷன் இல்லாம எங்க வீட்டு மருமகளுங்க யாரையாவது பாக்குறதோ அரட்டை அடிக்கிறதோ எங்களுக்கு பிடிக்காது. இப்ப உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. உங்க பேச்ச நாங்க கேட்டிருந்தா புது மருமகளை நாங்க எப்பவுமே பார்த்திருக்க முடியாது. மொத தடவை எங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு அன்பா ஸ்வீட் கொடுத்தா. புது மருமகளே, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. சரிங்க, நன்றி. உனக்கு எவ்வளவு துணிச்சல்! அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து வாய் இனி பாக்கனியா? இந்த வீட்டுக்கு நீதான் மகாராணியா? இந்த வேலை எல்லாம் இங்க நடக்காது. பெரிய மருமக எப்பவோ இப்படி பண்ணது இல்ல. நீ வந்த உடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. நான் இப்போ என்ன தப்பு பண்ணியாத்த? நீங்க எதுக்கு இப்போ என்ன திட்டுறீங்க? நான் அவங்க கிட்ட ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு தான் கேட்டேன். அவங்க சாப்பிடுறேன்னு சொன்னாங்க, அதான் கொடுக்க வேண்டியதா போச்சு. உன்னை யாரு கேட்க சொன்னது? ஸ்வீட்ஸ் உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா? ஆமாங்க, கொஞ்சம் ஸ்வீட்ஸா என்னோட பிறந்த வீட்டுல இருந்து சீரா கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்களையே இப்படி தப்பா பேசுறியா நீ? இல்ல சின்ன அத்தை, நான் ஒண்ணும் உங்ககிட்ட தப்பா பேசல. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொன்னேன். வாய மூடு அஹானா. பெரியவங்க கிட்ட எதுக்கு பதிலுக்கு பதில் பேசுற? பெரியவங்க கிட்ட எதுக்கு எதிர்த்து பேசுற? நாங்க எப்போவாவது ஏதாவது பேசுறோமா? தெரியாம எதையாச்சும் சொல்லிட்டா கூட சாயந்தரம் நம்ம வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நிஜமாவே சொல்றேன், ரொம்ப அதிகமா திட்டு விழும். ஆமா அஹானா, ப்ளீஸ் மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அக்கா, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, இப்பவும் எதிர்த்து பேசுறா. அத்தை, நான் நிஜமாவே ஏதாச்சும் தப்பு பண்ணேனா? விருந்தாளிங்க ஏதாவது சாப்பிட கேட்டா நான் எப்படி அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றது? உன் பிச்சைக்கார பிறந்த வீட்டுல இந்த ஸ்வீட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அங்க இருந்து கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு வந்த உடனே எடுத்து கொடுக்கற. ஆமா அத்தை, நாங்க ஏழைங்க தான். எங்க அம்மா தனியா இருக்காங்க. அதனால அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை அவங்க செஞ்சாங்க. அப்படியே இருந்தாலும் ஒருத்தருக்கு முன்னாடி அவங்க அம்மாவை இப்படி பிச்சைக்காரின்னு சொல்லக்கூடாது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மா உங்களுக்கு தர வேண்டிய சீர்புடவைங்களை ரெடி பண்ணிடுவாங்க. எங்களுக்கு நீ பண்ற பெரிய உபகாரமா இருக்கும். உன்னோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளை விடுங்க பெரியாத்த. அவ இப்போ என்ன தப்பு பண்ணான்னு நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இனிமே அவ உங்களை கேட்காம எதுவும் பண்ண மாட்டா, சரிதானா? இவ குடும்பத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என்ன ஏத்திக்கிறது தவிர இப்போ உங்களால வேற என்ன பண்ண முடியும்? பாத்தீங்களா பெரிய அண்ணி இப்பவும் எப்படி எதிர்த்து பேசுறான்னு? அட தாக்கூர் அண்ணி, இவ வளர்ப்பு சரியில்லை, அதான் நம்ம கிட்ட இப்படி பேசுறா. அர்ஜுன் வரட்டும் இப்போ. இதோ கொழுந்தனாரும் வந்துட்டாரு. அர்ஜுன், என்னாச்சுமா? நீ உன் பொண்டாட்டிக்கு புரியவை. இங்க வந்த உடனே அவ இஷ்டத்துக்கு ஆடலாம்னு பாக்குறா. ஆனா அதெல்லாம் இங்க நடக்காது. இனிமே கொஞ்சம் ஏடா கூடமா நடந்தா கூட நேரா பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அவளுக்கு புரியவை.
ஆனா அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அட என்ன ஆச்சுன்னு ஏன் கேக்குற? அந்த பக்கத்து வீட்டு பொம்பளைங்க வந்தாங்க. வந்த உடனே என்கிட்ட கேட்காம அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்டா. ஆஹானா நீ ஏன் இப்படி பண்ண? அண்ணிங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பார்க்க வந்தாங்க. நான் மரியாதைக்காக மட்டும்தான் அவங்க கிட்ட ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அவங்க சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. வீட்டில் ஸ்வீட் இருந்தது, அதான் கொடுத்தேன். வெறும் ஒரு ஸ்வீட் மட்டும்தான் கொடுத்தேன். ஆனா இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு? இதுக்காக நான் இவ்வளோ பேச்ச கேட்கணுமா? இந்த வீட்டில் விருந்தாளிகளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? உன் பொண்டாட்டி பேசுறத கேட்டல்ல? அஹானா, அம்மா எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் நாங்க எல்லாரும் நடக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நான் நடத்துறேன். ஆனா உன் பொண்டாட்டி வந்த உடனே எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. அட இவ எப்படி நம்ம வீட்டை பொறுப்பா நடத்துவா? இன்னும் வரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டா. ஐயோ கடவுளே கடவுளே. அம்மா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அஹானாக்கு நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் பத்தி தெரியல. பரவாயில்ல, அவ தெரியாம பண்ணிட்டா. இனிமே அவ பண்ண மாட்டா. அஹானா, இனிமே நீ எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு செய். நம்ம வீட்ல எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க. பிசி மோனி சித்தியும் கூட அப்படித்தான் பண்றாங்க. நான் உன்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்கிறேன். இது உன்னால செய்ய முடியும் தானே? அப்படின்னா என் இஷ்டத்துக்கு யாருக்கும் ஒரு ஸ்வீட் கூட கொடுக்க முடியாதா? பாத்தியா அவ எப்படி பேசுறான்னு கேட்டியா? இப்பவே அவ இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா. சொன்னேன்ல, நாங்க அத்தைகிட்ட கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அதனால நீயும் இனிமே நம்ம அத்தைகிட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, சரியா? அஹானா, அம்மா இப்போதான் உன்கிட்ட எல்லாம் தெளிவா சொன்னாங்கல்ல, உனக்கு இன்னும் அது புரியலையா? நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு இவ்வளோ கூட புரியலையா? அஹானா, அம்மாவுக்கு எதிராக இந்த வீட்டில் எதுவும் நடக்காது. இந்த வீட்டில் எல்லாருமே அம்மா பேச்சை கேட்கணும். நீயும் அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். உன் பிறந்த வீட்டில் எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடந்திருக்கும், புரியுது. ஆனால் அஹானா அதே மாதிரி இங்கே இருக்க முடியாது. இங்கே நீ அம்மா பேச்சை கேட்டு தான் ஆகணும். நான் உன்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குறேன். உன்னால் இது செய்ய முடியும்ல? இவளை இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்துறதுன்னே புரியல. இங்க இருக்கிற 3 மருமகளுங்கள்ல யாரும் இன்னைக்கு வரைக்கும் இப்படி எதிர்த்து பேசினது இல்ல. அதான் சொன்னேன், படிச்ச மருமக வீட்டுக்கு வேண்டாம்னு. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? இந்த பொண்ணுங்களுக்கு அறிவு கம்மி, ஆனா வாய் தான் ஜாஸ்தி. பாத்தியா அர்ஜுன் எப்படி அண்ணி கிட்ட எதிர்த்து பேசுறான்னு? கொஞ்சமும் வெட்கம் இல்லாம கூட பேசிட்டே இருக்கா. இவ பண்றத பார்த்து மிச்சம் இருக்கிற 3 மருமகளுக்கும் புத்தி மாறிடும். அர்ஜுன், இப்படிப்பட்ட மருமகளையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? சித்தி, நீங்க ஏன் இப்போ என் மேல பழி போடுறீங்க? ஆனா இதை தெரியாம பண்ணிட்டா இனிமே இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டா. ஏன் இந்த விஷயத்தை பெருசு பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப உனக்கும் வருத்தமா இருக்கோ? இப்பதான் புரியுது நீ ஏன் ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு. அம்மா, நான் எப்பவும் இந்த நேரத்துக்கு தான் வருவேன். இன்னைக்கு 10 நிமிஷம் முன்னாடியே பஸ் கிடைச்சிருச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். பஸ் சீக்கிரம் கிடைச்சிருச்சா? இல்ல பொண்டாட்டி முகத்தை சீக்கிரம் பார்க்கணும்னு வந்தியா? ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன் அர்ஜுன். இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னா இவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீ ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதணும். அதுல பாஸ் ஆகலைன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, அப்புறம் உனக்கு சம்பளமும் ஏறாது. அதனால எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது தான் முக்கியம். உன் பொண்டாட்டி வாழ்நாள் முழுக்க இங்க தான் இருக்க போறா. ஆனா உனக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு மறுபடியும் வராது. அதனால நீயும் உன் பொண்டாட்டியும் இன்னையில இருந்து தனித்தனியா தான் இருக்கணும். நீ மேல இருக்கிற ரூம்ல படுத்துக்கோ. இவளுக்கு தனியா படுக்க பயமா இருந்தா என் கூட என் ரூம்ல படுத்துக்கட்டும். முதல்ல ஒழுங்கா எக்ஸாம் எழுது, ப்ரமோஷன் கிடைக்கட்டும், அப்புறமா நம்ம மத்ததை பார்த்துக்கலாம். அப்புறம் நீயும் காது கொடுத்து கேட்டுக்கோ. அவனுக்கு எக்ஸாம் வருது, அவன் கிட்ட இருந்து தள்ளியேறு. நீ உன் கனவுல ஒன்னும் பறக்க வேண்டாம், இல்லைன்னா உன்னோட அந்த இறகை நாங்க வெட்டிடுவோம். அவனோட எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். அதனால அவன் கிட்ட இருந்து தள்ளியேறு, இல்லைன்னா உன்னை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிடுவோம். இல்ல அத்தை, ப்ளீஸ்
என் பிறந்த வீட்டுக்கு என்ன அனுப்புறத பத்தி மட்டும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க அத்தை. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா என்னோட பிறந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்க மட்டும் தான் இருப்பேன். எனக்கு எங்க கல்யாணம் நடந்திருக்குன்னா எனக்கான உரிமையும் இங்க தான் இருக்கு. என்னோட உரிமையை விட்டுட்டு நான் என்னோட பிறந்த வீட்டுக்கு கண்டிப்பா போக மாட்டேன். அது நடக்கவே நடக்காது. நீங்க நிறைய தடவை என்ன என் பிறந்த வீட்டுக்கு அனுப்புறத பத்தி பேசிட்டீங்க அத்தை. ஆனா இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, எனக்குன்னு இப்போ பிறந்த வீடு எதுவும் இல்லை. ஒருவேளை நிஜமாவே எனக்குன்னு ஒரு வீடு இருந்திருந்தா, ஒரு ஆதரவு இருந்திருந்தா, நான் பிஏ எக்ஸாம் எழுதிட்டு ஏதாச்சும் வேலைக்கு போயிருப்பேன். இப்படி அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டேன். சின்ன சித்தி, நாங்க உள்ள வரலாமா? வாங்க, உள்ள வாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவு. நாளைக்கும் லீவு கொட போறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அட சூப்பர் சூப்பர். அப்போ நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடலையா? இல்ல, நான் ஒன்றும் பண்ணல. ஆனா அக்கா மட்டும் டான்ஸ் ஆட போறாங்க. ஓஹோ, நீ சின்ன பொண்ணு தானே, அதான் ஒன்ன சேர்த்துக்கல. சின்ன சித்தி, நீங்க ஒரு தடவை என் டான்ஸ் பாக்குறீங்களா? நான் சரியா பண்றேனான்னு சொல்லுங்க. மம்மி தான் உங்ககிட்ட ஒரு தடவை ஆடி காட்டிட்டு போக சொன்னாங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா சரி பண்ணுங்க. இதுதான் என்னோட கடைசி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். பாட்டி நான் டான்ஸ் ஆடுறது பார்த்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. சரி, என் டான்ஸ் பாருங்க. நான் சரியா டான்ஸ் ஆடுறேனான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, காட்டு. நாளைக்கு நீ என்ன பாட்டுக்கு ஆட போற? அதை உங்களோட போன்ல போடுங்க. சரியரு. சரி, எந்த பாட்டு போடணும்னு சொல்ல கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். மிட்டாய் அந்த கதவை கொஞ்சம் மூடு. இந்த பாட்டு. சரி, ரெடியா? 1 2 3 கோ. சித்தி, மறுபடியும் அதை போடுங்க. மிஷ்டி, மற்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ ஒழுங்கா அவனோட டான்ஸா ப்ராக்டிஸ் பண்ணல. நம்ம வீட்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. அதுவும் இல்லாம பாட்டி பார்த்தா திட்டுவாங்கன்னு மொட்டை மாடியில ஒளிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனா நாளைக்கு ஸ்டேஜ்ல நீ போய் ஆடும்போது மறுபடியும் இதே மாதிரி தப்பு நடந்தா, அப்போ அங்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணன்னு பார்க்க மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டு ஆடுற உன்னோட இந்த டான்ஸ் நல்லா இல்லைன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணும்போது நானும் பார்த்து சிரிப்பேன். நல்ல வேளை நீங்க என்ன டான்ஸ் ஆட சேர்த்துக்கல. இப்ப பார்த்துட்டே இரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. ஓஹோ, சின்ன சித்தி, இவளுக்கு என் மேல எவ்வளவு பொறாம பாருங்க. நான் என்னமோ வேணும்னே இவளை சேர்த்துக்காத மாதிரி தான் இவ பேசுறா. சின்ன சித்தி, நீங்க என் டான்ஸா பார்க்க வருவீங்களா? எல்லாரும் பார்க்க வந்தா நானும் அவங்க கூட வருவேன். என்ன தனியா எங்கேயும் போக விட மாட்டாங்க. பெரிய பாட்டி, சின்ன பாட்டி எல்லாரும் ஃபங்க்ஷனை பார்க்க வருவாங்க. அம்மாவும் சித்தியும் வருவாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க புது மருமகள் இல்லையா, அதனால உங்களையும் விட மாட்டாங்க. ஆனா நீங்க ஒளிஞ்சு வந்து என் டான்ஸை பாருங்க ப்ளீஸ். சித்தி வந்துருங்க. நான் அங்க ஒளிஞ்சு எப்படி வருவேன்? நான் அப்படி அங்க வந்து யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அட பரவாயில்ல சித்தி, நீங்க முக்காடு போட்டுக்கோங்க. யாரும் உங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அட வாங் மிட்டாய். அப்ப நீங்களும் என் டான்ஸ் பார்க்க வருவீங்க தானே? முதல்ல நீ ஒழுங்கா உன்னோட டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு. உன்னோட சில டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் சுத்தமாவே சரியில்லை. இரு, நான் உனக்கு டான்ஸ் ஆடி காட்டுறேன். அதை பார்த்து நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, சரியா? ஓகே.
வாவ் சித்தி, நீங்க நிஜமாவே சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. தேங்க்யூ. எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பா கூட என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. காலேஜ் ஸ்டேஜில் கூட நான் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விடு. நீ முதல்ல உன்னோட டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ டான்ஸ் ஆட முடியலையேன்னு உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? பாட்டு என்னையும் கூட டான்ஸ் ஆட விட மாட்டாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அது எனக்கு வருத்தமா இருக்குன்னு நான் எப்போ சொன்னேன்? அப்படியே இருந்தாலும் இனி இப்போ என்ன ஆக போகுது? சித்தே, இதெல்லாம் இப்போ விடு. நான் டான்ஸ் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சல்ல. ஆமா சித்தி, உங்ககிட்ட சலங்கை இருக்கா? ஆமா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கா இல்ல இங்க இருக்கா? இல்ல இங்க தான் இருக்கு. இங்க வரும்போது என்னோட சலங்கையை எடுத்துட்டு வந்தேன். சித்தி, எனக்கும் கூட உங்களோட சலங்கையை பார்க்கணும். காட்டுறேன். ஆமா சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் எடுத்துட்டு வர்றேன். வாவ் வாவ் சித்தி, இது நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்க இருக்க இந்த சலங்க சத்தத்தை நான் கேட்கலன்னா எனக்கு டான்ஸ் ஆட சுத்தமாவே தோணாது. இதோட சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா இப்போ 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 என்ன சொல்றது? நீ இதெல்லாம் விடு. ஒழுங்கா உன்னோட டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. சித்தி, நீங்க சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுங்க சித்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி. அதெல்லாம் கண்டிப்பா முடியாதுப்பா. இந்த சலங்கை சத்தம் வெளியில அதிகமா கேட்குமே. யாராச்சும் இந்த சத்தத்தை கேட்டுட்டாங்கன்னா எனக்கு தான். சித்தி, கதவு மூடிதான் இருக்கு. சத்தம் வெளியே போகாது. ப்ளீஸ் ஆடுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து ஆடுறேன். சரியா? நீங்க வேற. ப்ளீஸ் ஆடுங்க, ப்ளீஸ் ஆடுங்க. சரி சரி சரி, நான் டான்ஸ் ஆடுறேன். ஆனா நீங்க யாராவது வராங்களான்னு கதவை பார்த்துக்கோங்க. யாரையும் ரூம்குள்ள விடாதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா நீ தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லு. சரி சரி, யாராவது வந்து கேட்டா அவங்க கிட்ட நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் பொய் சொல்ல போறீங்களா என்ன? இது பேரு பொய் இல்ல, அது வெறும் ஒரு சின்ன சாக்கு. யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. அப்புறம் நான் சலங்கையை கட்ட மாட்டேன். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி சரி, நான் இங்க நடக்கிறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ். இந்த சலங்கையை நான் என் வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சரியா? சரி, சொல்ல மாட்டோம். ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடுற சத்தம் கேக்குது. அத்தை மட்டும் இதை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் இவளுக்கு நல்லா திட்டு விடும். ஆனா அக்கா, இவ்வளவு அழகான ஒரு சலங்கை சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. எவ்வளவு ஒரு இனிமையான சத்தம், இசை மாதிரி. வாங்க அக்கா, நம்மளும் போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நம்மளோட சமையல் வேலையை விட்டுட்டு அவ டான்ஸா பார்க்க போகணுமா? அக்கா, பருப்பு வெந்துட்டே இருக்கு. அப்புறமா நீங்க வந்து மத்ததை பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா, 2 நிமிஷம் மட்டும் அக்கா. எப்படி ஆடுறான்னு ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வரலாம். சரி, போலாம். கொலாங்காங்க, கேஸை கம்மி பண்ணிடுறேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் அம்மா துர்கா போச்சு. அஹனாவுக்கு ஏதோ புத்தி கெட்டு போச்சு போல. இப்போ என்ன ஆகும்?
அக்கா எனக்கு என்னமோ இந்த மிஸ்டிக்கு ஏதோ டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இவளும் டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன். கடவுளே, என்ன இது? இந்த பொண்ணை திருத்தவே முடியாது. இவ தலையில இவளே மண்ணை அள்ளி போட்டுக்கிறா. இவளை நாம எப்படிதான் காப்பாத்துறதோ? என்ன அங்க எட்டி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எப்படி இந்த சத்தம் வருது? உள்ள என்ன நடக்குது? தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. அத்தை ஒண்ணும் இல்ல. சும்மாரு. என்ன நடக்குது இங்க? எங்களுக்கு தெரியாது, நாங்க இப்பதான் வந்தோம். மிஸ்டி தான் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தா போல. சின்ன மருமகளே,